வணக்கம். அம்மாவுக்கு தெரியாதுங்கிற கதையோட தொடர்ச்சியை, நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? சரியாய் ஒரே வாரத்தில் யார் தடுத்தும் கேளாமல் குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னையை நோக்கி பயணப்பட்டவள் தான் ஜானகி. அப்புறம் ஒரு தடவை கூட ஊர் பக்கம் திரும்பியே பார்க்கவில்லை. ரமா இத்தனைக்கும் காரணமாயிருந்தவள் ஒரு நாள் இரவு சொல்லாமல் கொள்ளாமல் உத்தரத்தில் தொங்கினாள். செய்தியை தாங்கிக் கொண்டு வந்த ஊர் மனிதர்களை கூட விரட்டி அனுப்பினாள் ஜானகி. என்னை பார்க்கவோ பேசவோ யாரும் வரவேண்டாம். எனக்கும் மேலக்காவேரிக்கும் இனிமே எந்தவித சம்பந்தமும் இல்லை. எத்தனையோ விரட்டியும் கூட பெற்றவள் வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து போய் கொண்டுதான் இருந்தாள். நாள் ஆக ஆக அம்மா வந்தாலும் போனாலும் கண்டு கொள்ளாமல் இருக்க தொடங்கிவிட்டாள். ராஜாராமன் வெட்கத்தை விட்டு அவளை நேரில் வந்து பார்த்து பேச முயற்சித்தும் அவள் அசையவில்லை. பள்ளிக்கூடத்தில் செகண்டரி கிரேட் ஆசிரியை வேலை, கண்டிப்பான தோற்றம், எந்த ஆண் பிள்ளை இடத்தும் முகம் கொடுத்து பேசாத சுபாவம். அப்படியே பேச நேர்ந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக. மகளையும் அப்படியே தான் வளர்த்திருந்தாள். ஜோதியை பொறுத்தமட்டில் அம்மாதான் சகலமும். அவள் எடுத்த முடிவு எதுவுமே தவறானதில்லை. இப்படி ஒரு முடிவை தன் அம்மா எடுத்ததற்காக பெருமைப்பட்டிருக்கிறாள், கர்வப்பட்டிருக்கிறாள். இன்றுதான் சற்றே முரண்பட்டிருக்கிறாள். அப்பா உயிரோடு இருந்தபோது அவரிடம் கேட்பதற்காக அவள் 1000 கேள்விகள் வைத்திருந்தாள். ஒரே ஒரு நாள் அவரிடம் பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் வகையாக வசை மாறி பொழிய தயாராக இருந்தாள். ஆனால் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டாரே. ஜோதி விழிக்கடையில் அரும்பிய நீரை விரலால் சுண்டிவிட்டாள். ஜோதியை கண்டதுமே ஓவென குரல் எடுத்து அழத் தொடங்குகிறாள் விஜயம். அடி என் கண்ணே, இப்போ வந்து நிற்கிறியே, அப்பா உயிரோடு இருக்கிறச்சே வந்திருக்க மாட்டியா? எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பார். என் குழந்தை என்னை பார்க்க வருவாளான்னு கடைசி வரைக்கும் கேட்டுண்டே இருந்தார்டி. தன் மார்பில் சாய்ந்த பாட்டியின் தோளை பிடித்து மெல்ல ஒதுக்கி கூடத்தில் தெற்கு வடக்காக கிடத்தி வைக்கப்பட்டிருந்த மனிதரை பார்த்தாள் ஜோதி. நல்ல உயரம், சந்தன நிறம். இத்தனை வயசுக்கும் தலையில் ஒரு நரைமுடி இல்லை. முகத்தில் லேசாய் படர்ந்திருந்த முள் அவர் அதிக நாள் படுக்கையில் கிடக்கவில்லை என்பதை சொல்லாமல் சொல்வது போல. யார் யாரோ வந்தார்கள். வந்தவர்கள் அனைவருமே ராஜாராமனை பற்றி வாய் நிறைய புகழ்ந்தார்கள். எத்தனை பள்ளிக்கூட மாணவர்கள், எத்தனை அனாதை ஆசிரம குழந்தைகள். உள்ளூரில் எதிரெதிராய் வெட்டுப்பழி குத்துப்பழி என்றிருக்கும் அரசியல்வாதிகள் கூட மாலை மாலையாய் கண்ணீர் விட்டபடி வந்து நிற்கையில், ஊர் பெண்கள் எல்லோரும் ஐயா ஐயா என்று முகத்தில் அரைந்து கொண்டு அழுகையில், தான் மட்டும் அந்த சூழ்நிலைக்கு ஒட்டாதவள் போல தனித்து உணர்ந்தாள் ஜோதி. அப்பாவை தொட்டு பார்க்க வேண்டும் போல இருந்தது. அம்மா, ஊருக்கெல்லாம் நல்லவராக இருக்கிற இந்த அப்பா எப்படி அம்மா உனக்கு மட்டும் துரோகம் இழைத்தார்? இவரை பார்த்தா கேவலம் பெண்ணாசை பிடிச்சவராகவே தோணலையே. இவரா? மச்சினியே. ஜோதி மூளை பார்த்து உட்கார அந்த கூட்டத்தில் விஜயம் பேத்தியை தேடி வந்து சொன்னாள். ஜோதி, அப்பாவுக்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி வாய்க்கரிசி போட்டு எல்லாம் நீதாம்மா செய்யணும். செய்யறியா? இல்லை ஆசிரமத்து குழந்தைகளை விட்டே. ஜோதி தலை நிமிர்ந்து அவளை பார்த்தாள். விழிகளில் வறட்சி தெரித்தது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் 1000 சண்டை இருந்தாலும் நான் அவரோட பொண்ணுங்கிறது உண்மை. அந்த உறவுக்கு உண்டான கடமையை செஞ்சுடுறேன் பாட்டி. என்ன செய்யணும் சொல்லுங்க. அவள் எழுந்தாள். இரவு 7 மணிக்கே வீடு வெறிச்சென்று ஆகிவிட்டது. வெள்ளம் போல மோதிய கூட்டம் எல்லாம் வடிந்து அந்த பெரிய கூடம் தனது எஜமானரை இழந்த சோகத்தில் அழுது வடிந்தது. விஜயம் ஒரு மூலையில் சுருண்டு கிடந்தாள். ஜோதி கூடத்தில் மாட்டியிருந்த பெற்றோரின் திருமண படங்களையும் அப்பா வழி பெற்றோரின் புகைப்படங்களையும் கொஞ்ச நேரம் வெறித்தபடி நின்றாள். அப்பா நடந்த தரை, அவர் அமர்ந்து வேலை பார்த்த மேஜை நாற்காலி, கூடத்தின் ஓரமாய் போட்டிருந்த இரட்டை பெஞ்சில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த படுக்கை, மேஜை மீது மூக்கு கண்ணாடி, பேனா, திருக்குறள் புத்தகம், இன்னும் ஒரு பக்கமாய் அடையாளத்துக்கு ஒரு போட்டோவை வைத்து மூடப்பட்டிருந்த டைரி. அவள் விரல் நடுங்க ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்தாள். டைரியின் பக்க அடையாளத்துக்காக செருகப்பட்டிருந்த புகைப்படத்தை உருவி பார்த்தாள். அம்மா கை நிறைய வளையல்களும் காசு மாலையும் உப்பிய வயரும் பட்டுப்புடவையும் முகம் முழுக்க சிரிப்புமாய்.
அம்மாவிடம் எப்பொழுதும் சின்ன புன்னகை உண்டே தவிர இப்படி முகமலர அவள் சிரித்து ஜோதி பார்த்ததே இல்லை. டைரியின் அந்த பக்கத்தில் ஒரே ஒரு வரிதான், ஜானு குழந்தையுடன் என்னை விட்டு போய்விட்டாள். ஜோதி அவசரமாய் அந்த டைரியின் வருடத்தை பார்த்தாள். பழசு, ரொம்பவும் பழசு. ஜோதி பிறந்த வருடத்தேது. ஜோதி பிறந்ததை ஆனந்தத்துடன் மனம் நிறைந்த சந்தோஷ கனவுகளுடன் ராஜாராமன் டைரி முழுக்க வார்த்தைகளால் நிரப்பியிருந்த வேகம். ஒவ்வொரு பக்கத்திலும் ஜானகிக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று டாக்டர் சொன்னார் என்பதையும், ஜானகிக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளை பற்றியும், அவளுக்காக புதுசாய் வாங்கிய கட்டில் பற்றி, வளையல் காப்புக்கு வளையல்கள் வாங்கிய கணக்குகள் பற்றி, மகளின் தொட்டிலுக்கு ஊரை அழைத்து விருந்து வைத்தது பற்றி, இப்படி ஜானகி புராணமாகவே இருந்ததை தவிர ரமாவை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. இத்தனை எழுதிய மனிதர் ரமாவை காதலித்த விவரத்தையோ கைப்பிடித்த செய்தியோ ஏன் இதில் எழுதவில்லை? இரவு முழுக்க குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தவளுக்கு விடை காலையில் கிடைத்துவிட்டது. விஜயம்தான் சொன்னாள். எப்பேற்பட்ட செய்தி அது! பேத்திக்கு காப்பியை கலந்து கொடுத்து கொண்டே நீளமாய் அழுதாள் அவள். 2 பொண்ணை பெற்று பெரியவளுக்கு சின்னவளே எதிரியாகும்படி செஞ்ச பாவி நீனா, பாவி. பாட்டி, நீங்கள் எதுக்காக நெஞ்சில் அடிச்சுக்கிறீங்க? ஏதோ கால கொடுமையில் எங்கள் அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சிருக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க பாவம்? இல்லடி ராசாத்தி, இதுக்கெல்லாம் முழு காரணமே நான் தான். சொன்னால் நம்ப முடியாது தான், ஆனால் அதுதான் உண்மை. ஜோதி பாட்டியே உற்று பார்த்தாள். என்ன சொல்கிறீங்க? நிஜந்தா கண்ணு. உங்கள் அப்பா பத்திரமாத்து தங்கம். உங்கள் அம்மா மேலே உசிரியே வச்சிருந்தாரு. ஆனால் ரமாவுக்கு மட்டும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் இருந்திருந்தா இந்த குடும்பம் பிரியாமல் இருந்திருக்கொண்டி. விஜயம் அழுது கொண்டே சொல்கிறாள். ரமா படு சுட்டியான பெண்தான். குறும்பும் விளையாட்டு சுபாவமும் நிறைந்தவளாக இருப்பினும் மனசில் கள்ளம் கபடு கிடையாது. ஆனால் இவளது குழந்தைத்தனத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்த ரவி என்கிற வாலிபன் இவளை சுற்றி சுற்றி வந்திருக்கிறான். இருவருடைய கல்லூரிகளும் அடுத்தடுத்து இருந்தது வேறு வசதியாக போய்விட்டது. தினம் ஒரு கடிதம், சின்ன சின்ன பரிசுகள், வாழ்ந்தால் உன்னோடுதான், இல்லாவிடில் உயிரையே விட்டுவிடுவேன் என்கிற சினிமா வசனங்கள், கல்மனதையும் கரைத்து விடுகிற கண்ணீர் கவிதைகள். முதலில் பயந்த ரமா பின் அவனது இடைவிடாத அணுகுமுறையினால் உள்ளம் நெகிழ்ந்து அவனுடன் பழக ஆரம்பித்திருக்கிறாள். ரமா, இன்னைக்கு நாம் 2 பேரும் சினிமாவுக்கு போகிறோம். நீ வரணும். வரலைன்னா அப்புறம் என்னை பார்க்கவே முடியாது. ரமா, ஒரே ஒரு முத்தம். முடியாதா? முடியாதா? வேண்டாம். இதை பாரு, என் உதட்டை நெருப்பால் சுட்டுக்கிறேன். அநியாயமாக முத்தம் கேட்டு ஆசைப்பட்ட இந்த உதட்டுக்கு இதுதான் நல்ல தண்டனை. ஹேய், நாம் 2 பேரும் இன்னைக்கு பிக்னிக் போகிறோம். முடியாதுன்னு சொல்லி என் மூடை கெடுக்காத. நீ மாத்திரம் வரலை. இதை பார்த்தியா? பாலிடால், பூச்சி மருந்து, ஒரே மடக். என்ன சிரிக்கிற நீ? குடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ கிடைக்கலைன்னா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்லை. இந்த மிரட்டல்கள்னாலேயே அவன் சொன்னபடி எல்லாம் கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பிறந்த நாளுக்கு அவன் தாலி கட்டாமலேயே தாம்பத்திய சுகம் வேண்டுமென்று கேட்டான். அவள் மறுத்தாள். நாம் படித்து முடிக்க இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும். நம்ம காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம். கல்யாணத்துக்கு பிறகு தான் இதை பற்றியே நாம் நினைக்கணும். ரவி, அதை விட்டுட்டு முதல்ல இதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறது தப்பு. அவன் கேட்கவில்லை. வழக்கமான பல்லவியை பாடினான். உனக்கு என்மேல் நம்பிக்கையே இல்லை என்றான். அப்படி நம்பிக்கை இல்லாதவளுடன் வாழ்வதை விட சாகலாம் என்றான். பிறந்த நாளே எனக்கு இறந்த நாளாக போகிறது என்றான். ஒரே ஒரு முறைதான் கேட்கிறேன். இதனால் வேறு எந்த பிரச்சனையும் கிளம்பாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொள்கிறேன் என்றான். ரமா மனமின்றி சம்மதித்தாள். அதன் பலன் அந்த 3 நாள் தள்ளி போயிற்று. உணவை கண்டால் பிடிக்காமல் போயிற்று. வயிற்றை புரட்டி வாந்தி எடுக்க வைத்தது. ரமா பதறி போனாள். ஓடிப்போய் விஷயத்தை ரவியிடம் சொன்னாள். அவன் சாவகாசமாக பல்லிடுக்கில் மாட்டிய பாக்குத்தூளை குத்திக்கொண்டே அப்படியா என்றான். ரவி கையை விரிப்பான் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ரமா. தனக்கு காரியமாக வேண்டுமென்றால் அவளிடம் அது நடக்காவிட்டால் நான் செத்து போய்விடுவேன் என்று மிரட்டியவன் இப்பொழுது நீ செத்து போனாலும் போ,
எனக்கு என்ன ஆச்சு என்பது போல இருக்கத் தொடங்கினான். பயந்து போன ரமா நடந்ததை தாயிடம் சொல்ல, அவள் அலறி பிடித்து கொண்டு முதல் காரியமாக மகளை டாக்டரிடம் அழைத்து கொண்டு ஓடுகிறாள். கரு உறுதியாயிடுச்சு. இனிமே அபார்ஷன் செய்யவே முடியாது. அது பெரிய உசிருக்கே ஆபத்து விளையும். டாக்டர் சொன்னபோது வேறு வழி தெரியாது விக்கித்து நின்று விட்டார்கள் விஜயாவும் ரமாவும். அடுத்தாற் போல என்ன செய்வதென்று தோன்றவில்லை. வீட்டிலோ ஜானகிக்கு பிரசவமாகி இருந்தது. இந்த நிலையில் அவளிடம் நடந்ததை சொல்லி அவளையும் கலங்கடிப்பதில் பலனில்லை. அந்த வீட்டுக்கு ஆண் பிள்ளை என்கிற பொறுப்பில் இருப்பது மூத்த மருமகன் ராஜாராமன் தான். அவனிடம் போய் எப்படி விஷயத்தை சொல்வது என்கிற தயக்கம் ஒருபுறம், அவனை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்கிற தவிப்பு ஒருபுறம். தயங்கி தயங்கி ராஜாராமனிடம் நடந்த விஷயத்தை சொல்ல, அவன் பொங்கி எழுந்து நேரே ரவியை போய் தட்டி கேட்க, அவனோ கற்பூரம் கொளுத்தி சத்தியம் செய்தான். நான் அவளோட நெருங்கி பழகினது நிஜம்தான். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாலேயே முதலிரவை கொண்டாடணும்னு நினைக்கிற காமுகன் இல்லை. தாலி கட்டி வீட்டுக்கு வரவ தூய்மையானவளா இருக்கணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. அவள் யார்கிட்ட தன் கற்பை பறிக்கொடுத்தாளோ என்னவோ, நான் தான் கிடைச்சேனா பழியை சுமக்க? ரவியை சொல்லி குற்றம் இல்லை. அவனது தேவை முடிந்து விட்டது. இனி ரமா அவனுக்கு வேண்டாம். விஜயம் மருமகன் காலிலேயே விழுந்தாள். அப்பன் பேர் தெரியாத குழந்தைன்னு நாளைக்கு அவளுக்கு பிறக்க போகிற குழந்தைய ஊரே ஏசும். கழுத்தில் தாலி இல்லாமல் வயிற்றுல பிள்ளைய சுமக்கிறான்னு உலகம் எள்ளி நகையாடும். தயவு செஞ்சு என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துங்க. ஒரு முழு மஞ்சள் கயிற்றை கட்டுங்க. அப்புறம் அவள் செத்தாலும் கவலை இல்லை எனக்கு. அத்தை, என்ன சொல்றீங்க? புத்தி பேதலிச்சு போச்சா? ராஜாராமன் அதட்டினான். விஜயமோ வேறு வழி இல்லை என்று அடித்து கூறினாள். இனிமே இவளை யார் கல்யாணம் செஞ்சுப்பாங்க? செத்து போறேன்னு சொல்றா. கழுத்தில் தாலி ஏறாம ஒரு வயசு பொண்ணு செத்து வச்சா நாளைக்கு ஏன் செத்தா, எதுக்காக செத்தாங்கிற கேள்வி எல்லாம் வராதா? தாலி கட்டி கூட்டிட்டு வந்துருங்க மாப்பிள்ளை. ஆம்பிள்ளை ஒருத்திக்கு 2 பேராக பார்த்து கட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு வாரம் 10 நாள் ஊர் பேசும், அவ்வளவுதான். ஆனால் தாலி இல்லாமல் பெற்றுக்கிட்ட பொண்ணை நான் எங்கே கொண்டு நிறுத்துவேன்? ரமா பேச்சற்று கிடந்தாள். ராஜாராமனது சங்கடம் அவளுக்கு புரிந்தது. வெகு நேர யோசனைக்கு பின் அவளே முன்வந்து அவனிடம் பேசினாள். அத்தா, தப்பு செஞ்சிட்டேன். வயிற்றுல சுமக்கிற பிள்ளைக்காக நான் கேட்கல. நாளைக்கு நான் செத்ததுக்கப்புறம் அவச்சொல் எதுவும் வந்துடக்கூடாதேங்கிற பயத்தில் கேட்குறேன். அம்மா சொல்கிற மாதிரி என் கழுத்தில் ஒரு மஞ்ச கயிற்றை கட்டுங்க. ஆனால் அதனால் உங்களுக்கோ அக்காவுக்கோ எந்த விதத்திலையும் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். என் வழியை நான் பார்த்துப்பேன். ஆனால் உங்கள் அக்காவுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி இல்லை ஆகுறமா? என்னதான் இது ஊருக்காக பால் குடிக்கிற விவகாரம்னாலும் உங்கள் அக்கா இதை நம்பணுமே. எதுக்கும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யலான்னு தோணுது. ஐயோ, இப்போ வேணாம். நானே அவளுக்கு பின்னால் விளக்குறேன். உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறேன். போருமா? ரமா நினைத்த மாதிரி தமக்கையிடம் நடந்ததை விளக்க முடியாமலேயே போனதுதான் கொடுமை. மாலையும் கழுத்துமாய் வந்து நின்ற கணவனையும் தங்கையையும் பார்த்தவள் அடுத்த கணமே உங்களுடன் இனிமேல் பேச்சுவார்த்தையே இல்லை என்று கதவை அடைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். பொழுது ஒரு பக்கம் விடியும் முன்பே குழந்தையுடன் கிளம்பிவிட்டாள். அவ்வளவுதான். அதற்கு பின் விஜயமோ ராஜாராமனோ என்ன கெஞ்சியும் நடந்ததை எடுத்து சொல்ல முயன்றும் அவள் கேட்கவில்லை. தன்னால் அக்காவின் மன வாழ்க்கையும் பாழானது கண்டு பொறுக்க முடியாதவளாய் அக்காவுக்கு நடந்ததை நீளமாய் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கில் தொங்கினாள் ரமா. கடிதத்தை கொண்டு போய் காட்ட முயற்சித்த விஜயத்துக்கு ஜானகியின் வார்த்தைகள் தான் சவுக்கடியாய். அவ என்ன எழுதியிருப்பான்னு தெரியாதா? செஞ்ச தப்புக்கு 1000 சப்பக்கட்டு கட்டியிருப்பா. இல்லை அவ எழுதின மாதிரி நீயும் உன் மாப்பிள்ளையுமாவே பொய் கடிதாசு தயார் செஞ்சிருப்பீங்க. இத்தனை நாள் கழிச்சு எனக்கு ஒன்றும் விளக்கம் தர வேண்டாம். ஒவ்வொரு முறையும் நடந்து நடந்து கால் தேய்ந்ததுதான் மிச்சம் விஜயத்துக்கு. அன்றிரவே பஸ் பிடித்து ஊர் திரும்பிய ஜோதிக்கு நடந்தது அத்தனையும் அம்மாவிடம் சொல்லி, இப்படி புரிந்து கொள்ளாமல் அருமையான வாழ்க்கையை இழந்து விட்டாயே என்று கதற வேண்டும் போல பதைத்தது நெஞ்சு. அம்மா வழக்கம் போல இருந்தாள்.
நெற்றியில் பளீரென்ற குங்குமமும் அளவான மஞ்சளுமாய். மகளிடம் போய் வந்த செய்தி எதுவுமே கேட்கவில்லை. யாருக்கோ எதுவோ நடந்தது போல. சொல்லலாமா சொல்லலாமா? வாய் வரையில் வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கிக் கொள்கிறாள் ஜோதி. இனிமேல் சொல்வதினால் என்ன பலன்? செத்துப்போன அப்பாவுடன் அம்மா திரும்பவும் வாழ முடிய போகிறதா? உண்மை தெரிய வந்தால் கதறி அழுவாள். தான் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி எண்ணி காலம் முழுக்க கண்ணீர் வடிப்பாள். பூவையும் பொட்டையும் பேய்த்து எறிவாள். இப்பொழுது அவளிடம் இருக்கிற கம்பீரம், தெம்பு, தைரியம் எல்லாமே சின்ன பின்னமாக்கப்படும். ஆம், அம்மாவின் ஒன்று திரண்ட வைராக்கியம்தான் அவளை இந்த நிலைக்கு உயர்த்தி தலை நிமிர நடமாட வைத்திருக்கிறது. நடந்தது தெரிய வந்தால் இத்தனையும் சிதையும். அம்மா பாயும் படுக்கையுமாய் ஆவாள். யோசித்த ஜோதி சிரமப்பட்டு தனது வாயை கட்டுப்படுத்தி கொண்டாள். கூடவே காற்றோடு கலந்த அப்பாவிடம் மானசீகமாய் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டாள். நீங்க செத்ததுக்கு அப்புறமும் உண்மையை சொல்ல முடியாத நிலையில இருக்கிற என்ன மன்னிச்சிருங்கப்பா. கண்களில் தழும்பிய கண்ணீர் தாயை கண்டதும் காணாமல் போயிற்று. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. அருமையான கதை.